கிளியர் தானே? போகலாம் முடியுது, போகலாம். சரிங்க, ரைட்டில் திருப்பி வண்டி இங்கே நிற்குதுங்களா? இங்கே நிற்கும் போது நம்ம இங்கேருந்து என்ன இமேஜினேஷனில் போயிடணும், இந்த வண்டியை விட்டு நம்ம வெளியே போகணும் அப்படின்னு இங்கேயே 2 சுற்றி சுற்றினோம்னா நமக்கு இப்போ ரிசல்ட் தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போயே நேராக போயிடக்கூடாது. நிற்கும் போது நிற்கிற இடத்துல ஒரு ஸ்டேரிங் 2 சுற்றி சுற்றுங்களேன், சுற்றுங்க, இன்னொரு சுற்று. ஓகேங்களா? ஆல்ரெடி சுற்றி தான் வச்சுருக்கீங்க நிறையா. மிரரை பார்த்துக்கிங்க. சரிங்களா? அப்படியே வண்டி மெதுவாக மூவ் பண்ண அப்படியே லெஃப்ட் திருப்பிங்க. மூவ் பண்ண லெஃப்ட் திருப்பிங்க. அப்படியே லெஃப்ட் திருப்பி ஸ்டடி பண்ணி. சரிங்களா? புரியுதா? லைட்டாக எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு 20 வருதுங்களா பாருங்கள். என்ன பண்ணுங்க, போகலாங்க. இந்த ரோட்லேயே போகலாங்க. பின்னால் பார்க்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க. போதுங்களா? போகலாம். இந்த ரோட்லேயே போங்க. எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீடு ஜாஸ்தி ஆகுதுங்களா? எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். பின்னால் கார் வருதுன்னு பாருங்கள். அந்த மிரரில் வருதுங்களா? அந்த கார் போட்டு இருங்க. ஸ்டேரிங் லைட்டாக கிராஷாக பிடிச்சிக்கோங்க. லைட்டாக கிராஷ் வண்டி அப்படியே அந்த ரோட்டுக்கு போகும். போதுங்களா? அந்த 2 வீலர் போயிட்டோம். போகலாம். மறுபடியும் எக்ஸைட் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் இப்படி தான் கிராஷாக வெளியே வரணும் மொழியே, அங்கேருந்து டக்குன்னு வரக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். போகலாம். நம்ம இந்த வெள்ளை கோட்டு விட்டு தான் போகணும். இந்த ரோடை தெரிஞ்சு வந்தாலும் தெரியாமல் இந்த ரோட்டுக்கு வந்தாலும் இந்த ரோடை பிடிச்சிட்டோம்னா அந்த கார் எப்படி போகுதுங்க, அந்த மாதிரியே போயிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? இங்கே திருப்ப முடியாது. ஃபஸ்ட்டு எக்ஸிலேட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். பிரேக் அப்படி இன்னும் கொஞ்சம் 4வது கீழே வந்தாங்களா பிரேக்கை விட்டுருங்க. அப்படியே 3வது கீர் போடுங்க. டக்குன்னு கிளச்சை பிடிச்சி தான் கீர் போடணும். காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர். சரிங்களா? இல்லை, எக்ஸிலேட்டர் மிதிக்கக்கூடாது. மிதிச்சா ஸ்பீடாக போகும். நமக்கு முன்னால் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு அதை பார்த்துட்டு தான் எக்ஸிலேட்டரை ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? சுச்சுவேஷன் சரியில்லைனா எக்ஸிலேட்டர் மிதிக்கக்கூடாது. போகலாங்க. எக்ஸிலேட்டர் டச் பண்ணுங்கள். போதுங்களா? போகலாம். டச் பண்ணிங்கன்னா போகும். டச் பண்ணுங்க. ஸ்டேரிங் போட்டு ஆட்டக்கூடாது. சரிங்களா? நான் பிடிச்சிட்டிங்கன்னா ஸ்டேரிங் ஆட்டிகிட்டு இருந்தீங்களா? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போகலாம். அப்படி போனால் லைட்டாக ஒரு நூல், அவ்வளோதான். சரிங்களா? போடணும்னு தோணுச்சுல்ல, ஏக்கா தோணுன்னா செஞ்சுருங்க. சரிங்களா? போகலாங்க. காரணம் அடிக்கணும்னு தோணும் அடிச்சிருங்க. சரிங்களா? தோணிச்சு நம்ம விரலை வச்சுட்டு அடிக்கலாமா வேண்டாம்னா கிடையாது. தோணுன்னா செஞ்சுருங்க டக்குன்னு. சரிங்களா? சரியாக இருந்தால் வச்சுக்கலாம், தப்பாக இருந்தால் மாற்றிக்கலாம். சரிங்களா? போகலாம். எக்ஸைட்டை விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அப்படியே பிரேக் இன்னும் கொஞ்சம் அப்படியே மெயில்டாக செகண்ட் கியர் போடுங்க. பிரேக் விட்டுருங்க. ப்ளஸ் இந்த கால்வாசிடுங்க. கால்வாசிங்க அப்படியே எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். போகலாம். புரியுதுங்களா?
அவங்க குறுக்க வராங்கன்னு பிரேக் பிடிச்சோம், அவங்க நவுந்துட்டாங்க, அதை கட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஓட்ட ஆரம்பிச்சிடும். கேஸ் 3 கீர் போடணுங்களா? போடுங்க. அவரை விட்டு வெளியே வந்துடலாம். போகலாம். மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஹார்ன் அடிச்சுக்கங்க. இந்த ஹார்ன் அடிக்கிறது, இந்த எக்ஸைட் யூஸ் பண்ணுறதுலாம் உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? நான் சொன்னால் செஞ்சுக்கலான்ற மைண்ட் செட்டில் வரக்கூடாது. ஹார்ன் அடிச்சிருக்கணும். பேரிகேடு வரும், காலை எடுத்துருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக க்ளோஸ். செகண்ட் கியர் போட்டு போகலாம். காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட். எக்ஸிலேட்டரை மிதிக்கக்கூடாதுக்கா. நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் எக்ஸிலேட்டர் திருப்பணும். சரிங்களா? போகலாங்க. நம்ம சுச்சுவேஷன் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லைன்னா எக்ஸிலேட்டரை மிதிக்கலாம். போகலாங்க. வண்டி ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். இல்லை, செகண்ட் கீரில் தான் இருக்கும். அவ்வளோதான். பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை கால்வாசி எடுத்து வண்டி போகும். எடுத்துருங்க. மறுபடியும் எக்ஸைட்டர் மெயில் தான், மெயில் தான். மிதிக்கக்கூடாது, மெயில் தான், மெயில் தான். போகலாம், போகலாம். இல்லை, எக்ஸைட்டர் மிதிக்காதீங்க, மெதுவாக. சரிங்களா? போகலாங்க. மெயில் தான். போகலாம். அவங்க வண்டி நிறுத்துறாங்க. பிரேக், மைல்டாக பிரேக். 4வது கீரில் வந்தாங்களா, டக்குன்னு 3வது கீர். காலை எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸிலேட். எடுத்துகிட்டு எக்ஸிலேட். புரியலைங்க. ஸ்பீடை பொறுத்து, ஸ்பீடை பொறுத்து எக்ஸைட் மிதிக்கக்கூடாதுக்கா. எக்ஸைட் மிதிச்சா கண்ட்ரோல் கட் ஆகிடும். சரிங்களா? எக்ஸைட்டை டச் பண்ணி தான் ஓட்டணும். அவ்வளோதான். செகண்ட் கீர், செகண்ட் கீர். காலை அதுக்குள்ளே எக்ஸைட்டை மிதிக்கிறீங்க, தெரியுதா? கீரே இங்கே மாற்றலை, அதுக்குள்ளே வண்டி போகலேன்னு சொல்லி எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. இது 2 வீலர் கிடையாது. சரிங்களா? போகலாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீடு 30 வந்துருச்சுங்களா? 3வது கீர். போகலாங்க. இப்போ நம்ம 40, 50, 60 போயிட்டுருக்கோங்க்கா. 5வது கீரில் போயிட்டுருக்கோம். திடீர்னு அவங்கள பார்க்குறோம், பிரேக் பிடிக்கிறோமா, அப்படியே அது 40 வந்துச்சுன்னா 4வது கீர் போடணும். இல்லை 40 வரல, இன்னும் கம்மியாகிடுச்சு, 30 தான் வந்திருக்குன்னா 3வது கீர் போடணும். சரிங்களா? இல்லை, இத்தனை பேர் குறுக்க வராங்க, நீங்கள் பிரேக் பிடிக்காம போயிட்டுருக்கீங்க. பிரேக் உங்கள் காலக்கடி தான் இருக்குது. ஸ்பீட் டவுன் ஆகிடுச்சு. செகண்ட் கீர் போடுங்க. அவங்க குறுக்க வரதை நீங்கள் பார்த்தீங்களா தூரமாக? அப்போ நீங்கள் அப்பயே கால் வச்சுருக்கணும்ல. போகலாங்க. அக்கா சரிங்க. இல்லை, அது ஆமாவா இல்லையா? போகலாங்க, போகலாங்க. தேர்ட் கீர். அக்கா தேர்ட் கீர். மறுபடியும் அங்கே வண்டி நிற்கிது. மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். ஸ்பீட் டவுன் ஆகிடுச்சு. மறுபடியும் செகண்ட் கீர். எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. சரிங்களா? வண்டி நின்றுச்சு. ஃபஸ்ட்டு கீர் போட்டு கிளச்சிலேருந்து கால்வாசி கால் எடுக்கிறோம். கால்வாசி கால் விடுக்கு எடுத்து ஆஃப் ஆயிரும். கால்வாசி எடுக்கணும். சரிங்களா? லைட்டாக எக்ஸிலேட், லைட்டாக எக்ஸிலேட்.
மறுபடியும் லைட்டாக எக்ஸிலேட்ரு 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 இன்னும் கொஞ்சம் செகண்ட் கியர் எக்ஸிலேட்ரு 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 இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு எக்ஸிலேட்ரு நாங்கள் நேராக போகணுங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் வண்டி நிறுத்திட்டோம். ஃபஸ்ட்டு கியர் மறுபடியும் கிளச்சிலிருந்து கால் எடுத்தீங்கன்னா வண்டி போவோம். கரெக்டு தானக்கா? பிரேக் எடுத்துடக்கூடாது, ஆஃப் ஆயிரும். லைட்டாக எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு டக்குன்னு செகண்ட் கியர் காலை எடுத்து எக்ஸிலேட் டக்குன்னு எக்ஸிலேட் சிச்சுவேஷனை பார்த்து நம்ம ஹேண்டில் பண்ணுவோம்க்கா. போகலாங்க. செகண்டில் தான் இருக்கும். ஏன் போகலாம்? செகண்டில் தான் இருக்கும். ஏன் மறந்துட்டீங்களா? யூட்டன் பண்ணலாம். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டு ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். கடைசி கல்ல யூட்டன் பண்ணணும். இதில் பண்ணக்கூடாது. கடைசி கல்ல சரிங்களா? பிரேக் கிட்ட கால் வச்சுக்கோங்க. இண்டிகேட்டர் போடுங்க. பிரேக் கிட்ட கால் வச்சுக்கோங்க. பிரேக் மிதிச்சுன்னா வண்டி வண்டி ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கீர் போட்டு ஸ்டீரிங் ஃபுல்லாக ரைட் போகலாம். வண்டி லெஃப்ட் வந்து அந்த ஆட்டோ நிற்குது. அந்த ஆட்டோ அங்கே பையன் வெளியே வந்தான் பாருங்க வண்டியில். அந்த பையன் வெளியே வந்தார்ல வண்டியில் அங்கே இன்னும் கொஞ்சம் போகும். ஆமாம் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் அப்படியே நிறுத்திக்கலாம். லைட்டாக பிரேக் கீர்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் வாங்க போகலாம். அக்கா ஒரு 15 நிமிஷம் வந்துடுவேன். ஓகே வாங்க சரியாக இருக்கும். சூப்பர். வணக்கம். நாங்கள் 9 வரைக்கும் வந்துட்டோம். ஆமாம் சார். இல்லை அது லேட் ஆகிடுச்சு. இப்போ பிள்ளை ஸ்கூல்ட்டு லேட் ஆகிடுச்சு. சரி ஏறிக்குமா போகலாம். நானும் சரி இந்த கொஞ்சம் ஒரு நாளைக்கு முன்னாடி போனட்டு 9:20 வந்தா. அப்புறம் ஒரு பையன் வரேன்னாங்க. அப்புறம் அந்த பையன் வரல. அந்த மாதிரி பேசுங்க. வந்துடுவாங்க. அந்த மாதிரி பேசுங்க. நீங்கள் சரி ஆமாம் சரிங்களா? வந்துடுறேங்க. எத்தனை மணிக்கு வந்து சார்? டைம் என்ன எப்படி ஒரு 11 மணி ஆயிரும். இங்கே வந்துடுவீங்களா? இங்கே வந்துடுறேன். ஆஃபீஸ் ஆமாம். சரி வந்துட்டு கூப்பிடு. வந்துடுறேங்க. சரி போகலாம். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் அக்கா நிறுத்திக்கலாம். அவர்கிட்ட கொடுத்துரு. சாவி கொடுத்துருவார். அங்கே ஒருத்தர் இருக்கிறார் பாரு. அங்கே ஒருத்தர் நிற்கிறாரா? ஆமாம் அவர்கிட்ட கொடுத்துரு. போட்டுருவோம். நிஜாம்ண்ணா அந்த வண்டி மட்டும் இங்கே போட்டுண்ணா. சாவி கொடுத்துரு. டக்குன்னு எக்ஸிலேட்ரு
டக்குன்னு எக்ஸிலேட்ரு அவரை பார்க்காதீங்க. எக்ஸிலேட்ரு செகண்ட் கியர், அவரை பார்க்காதீங்க. எக்ஸிலேட்ரு தேர்ட் கியர் அவரை பார்த்து பயப்படக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்ம தான் முதல்ல வந்துட்டோம். நம்ம ஊர்னா தான் அவர் போக முடியும். அவர் என்ன தான் ஹார்ன் அடித்தாலும் நம்ம நவந்தா தான் அவர் நவர முடியும். சரிங்களா? நேரம் ஸ்கூல்கிட்டே போயிடலாங்க. வண்டி நெருங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கால் கிளச்சுக்கிட்டையும் பிரேக்கிட்டையும் வந்துடணும். உங்கள் கால் எக்ஸிலேட்டர்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் எக்ஸிலேட்டர் தான் இருக்குது. கரெக்டுங்களா? அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்பீட் டவுன் ஆகிடுச்சு. கீர் என்ன பண்ணுங்க? போகலாம். கரெக்டுங்களா? இப்போ வண்டி இடிக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்குது. நீங்கள் கால் எக்ஸிலேட்டர் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு பிரேக் அடிச்சிட்டார், என்ன பண்ணுவீங்க? புரியல. அப்போ கால் எங்கே இருக்கணுங்க? அங்கே தான் இருக்கணும். சரிங்களா? நேராக போகலாம். இந்த ரோட்டில் போயிட்டே இருக்கணும். புரியல. லெஃப்டா ரைட்டானா? லெஃப்ட் வழி இல்லைங்களே. புரியல. நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியல. எப்பவுமேக்கா இந்த ரோடு தெரிஞ்சு நம்ம இந்த டிவைடர் ஒட்டி வந்தாலும் தெரியாமல் டிவைடர் ஒட்டி வந்தாலும் டிவைடரை ஒட்டி தான் போகணும். சரிங்களா? தேடிக்கிற போட்டு கான்செப்ட் புரியுதா? நீங்கள் தெரிஞ்சு இங்கே ரோட்டுக்கு இந்த டிவைட் ஒட்டி வந்தாலும் தெரியாமல் நீங்கள் இந்த டிவைட் ஒட்டி வந்தாலும் இதை விட்டு இப்போ அந்த ஆட்டோக்கார் போகிறாருங்களா, அவரை நம்ம ஓவர்டேக் பண்ணாலும் மறுபடியும் நம்ம உள்ளே வந்துடணும். எப்போவுமே நம்ம இந்த ரோட்டை தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த ரோட்டை யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம நின்று மூவ் பண்ணுறோம் பாருங்கள், அப்போ மட்டும் தான் அந்த ரோட்டை யூஸ் பண்ணணும். அவர் பிரேக் பிடிச்சிட்டாரு, ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக், மறுபடியும் ஸ்பீடாக போயிட்டு தெரியுதுங்களா? அப்படியே பிரேக்கை விட்டுட்டு ரிலாக்ஸ், பிரேக்கை விட்டுட்டு எக்ஸைட் கொடுங்க. கிளச்சில் கால் எடுத்துகிட்டு போகுதுங்களா? ஏன் நான் கீர் மாற்ற விடலைன்னா ஸ்பீடு 20 கீழே வரல. இல்லை, கரெக்டு தானே? இதெல்லாம் நோட் பண்ணணும். எக்ஸைட் மிதிச்சிங்கன்னா அப்படியே ஸ்பீடாக போகும். சரிங்களா? இப்போ எக்ஸைட் மிதிங்க, தாண்டிக்கலாம். எக்ஸைட் மிதிங்க ஹார்ன் அடிச்சுட்டு பின்னாலே போனாங்க, டச் பண்ணி போனேன். இதே மாதிரி இந்த வண்டிகளுக்கு பின்னால் போகும்போது அந்த வண்டியோட டயர் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த டயரை நமக்கு மறையக்கூடாது. சரிங்களா? அந்த டயர் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்ணில் அப்படியே லெஃப்ட் வாங்க, ஓவர்டேக் பண்ணிக்கலாம். எக்ஸைட் மிதிங்க அப்படியே ஏறி மிதிங்க, நறுக்குன்னு மிதிங்க மிதிச்சிட்டிங்களா? வண்டி தாண்டிட்டோமா? காலை எடுத்துருங்க. அவ்வளோ. இப்போ டச் பண்ணுங்க. அதே ஸ்பீடில் அதே லெவலில் டச் பண்ணுங்க. போதுங்களா? போகலாம். டக்குன்னு கீர் என்ன பண்ணணும்? வண்டி நின்றுட்டோம், அதுதான் கீர் போடணும். போகலாம். இல்லை, காலை விடுங்க, ஆஃப் ஆயிடும். நான் கால் வச்சுருக்கேன், தெரியுதா? போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். டக்குன்னு செகண்ட் கீர் போகலாங்க. மூணாவது கீர் போகலாங்க. கீர் என்ன பண்ணணும்? செகண்ட் காலை எடுத்துகிட்டு ஓடிடணும். டக்குன்னு காலை எடுத்து ஓடிடணும். வண்டி நிறுத்திட்டால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. வண்டி நின்றுச்சுன்னா மட்டும்தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா?
எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. ஃபுல்லாக கிளச்சில் எட்டினாங்க. அந்த காரோட டயரு நமக்கு என்ன ஆயிடுச்சு, போகலாங்க. ஃபஸ்ட் கியர் போட்டால் போகலாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், செகண்ட் கியர். அந்த டயர் மறையக்கூடாது, சரிங்களா? காரோடதுன்னு இல்லை, பொதுவாக நமக்கு முன்னால் போகிற எந்த வண்டி டூ வீலராக இருந்தாலும் அந்த டயர் மறையக்கூடாது, சரிங்களா? மறைஞ்ச என்ன ஆகிற மாதிரி இருக்குங்க. போகலாம். ஃபஸ்ட் கியர் போட்டேன், பிரேக்கை விட்டு கிளச்சின்னு கால் எடுங்க. பிரேக்கு நறுக்குன்னு மிதிக்கக்கூடாதுங்கக்கா, மெயில்டாக இப்படி பிடிக்கணும், அவ்வளோதான். மறுபடியும் காலை எடுத்திங்கன்னா வண்டி போகும். கால்வாசி எடுக்கணும். போகலாம். டக்குன்னு எக்ஸிலேட்டு, இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டு, இன்னும் கொஞ்சம் செகண்ட் கியர். போகலாம் போகலாங்க போகலாம் போகலாம். மூணாவது கியர் அக்கா இல்லை ஒன்றாகலை, போகலாம். ஆமாம் போகலாம். ஒன்றாகலை பரவாயில்ல விடுங்க, சரிங்களா? போகலாம். அங்கே அத்தனை பேர் இருந்தாங்க, பதட்டப்படலை. இங்கே யாருமே இல்லை, ஏன் பதட்டப்படுறீங்க? எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸாக நிதானமாக இருங்க, சரிங்களா? போகலாம். கவனத்தை பூரா காருக்குள்ளே வைங்க, சரிங்களா? செகண்ட் கியர். பிரேக்கை பிடிச்சி நிறுத்தக்கூடாது, பிரேக்கை விட்டுருங்க, அவ்வளோதான். நமக்கு வண்டி ஸ்லோவாகிறதுக்கு தான் பிரேக்கு, நிறுத்துறதுக்கு பிரேக் இல்லை, சரிங்களா? நம்ம ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கும்போது நிறுத்துறதுக்கு தான் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்லோ தான் பண்ணணும். லைட்டாக ஸ்லோ பண்ணுங்க, லைட்டாக. ஆனால் அவர் போயிட்டே இருக்காருங்களா, மறுபடியும் காலை எடுத்துகிட்டு மறுபடியும் லைட்டாக எக்ஸிலேட்டு. இந்த டைமிங் சென்ஸ் தான் முக்கியம். இந்த 2 காலம், இந்த 3 இதுலேயும் மாற்றி மாற்றி வேலை செய்யணும், சரிங்களா? பர்ஃபெக்டாக விட்டு நிற்காதீங்க, ஒரு மாதிரி இப்படி பண்ணாது, ரிலாக்ஸாக இருக்குது, சரிங்களா? போகலாம் போகலாம். ஹார்ன் அடிச்சிருக்கணுங்களா ஏக்கா? போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணி போகலாம். அவர் சும்மா ஹார்ன் அடிச்சுட்டு வர்றாரு, வேறு வழி இல்லை, அப்படி அடிச்சு ஆகணும். ஏன்னா அப்போ தான் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. நிதானமாக கரெக்டாக போடுங்க. விழுந்துச்சுங்களா, காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். வச்சுருந்து காலை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். விழுந்துருச்சுலக்கா. ஹார்ன் அடிச்சுக்கோங்க. போகலாம். குட் மார்னிங்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? வந்துருச்சுங்களாண்ணா? ஓகே அண்ணா, ஓகே அண்ணா. சரிங்கண்ணா, ஓகே அண்ணா. எக்ஸிலேட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். அப்படியே பிரேக் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படியே ஸ்லோவாகுதா, அவ்வளோதான். ஸ்பீடு அப்படியே 4வது கீர் இல்லையா 3வது கீர் போட்டு ஈஸியாக இருக்கும். காலை எடுத்துருங்க, அவ்வளோதான். மெயில் எக்ஸிலேட்டர் போதுங்களா? அப்படியே எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக எக்ஸிலேட், இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட், இன்னும் கொஞ்சம் போதுங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட், இன்னும் கொஞ்சம் இப்போ என்ன பண்ணுங்க? அப்படி
மைல்டாக எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த இடம் பக்கம் வரும்போது என்ன பண்ணணும்னா எக்ஸைட்லேருந்து ஃபஸ்ட்டு காலை எடுத்துருங்க. தெரியுதுங்களா? எக்ஸைட்லேருந்து ஃபஸ்ட்டு காலை எடுத்துருங்க. எடுத்துட்டிங்களா? லைட்டாக பிரேக் பிடிங்க. இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுங்க. ஃபுல்லாக கிளச்சு. இதுக்கிடையில் இந்த மிரரை பார்க்கணும், வண்டி வருதா வரலையான்னு. ஃபுல்லாக கிளச்சு, அப்படியே மெயிலில் பிரேக் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே போங்க. உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்ட்டோ அந்த இடத்துல மிதிச்சிங்கன்னா வண்டி நின்று போகும். சரிங்களா? கிளியரா? மறுபடியும் நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டு நேரம் இழுத்துரும். இதுக்கு மேலே நேரம் இழுத்துரும். அவ்வளோதான். ரொட்டேட்டில் பண்ண வேணாம். அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் வச்சுக்கோங்க.